நெல்லை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக மாஞ்சோலை, நாலுமுக்கு ஊத்து உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 5 நாட்களாக தொலைத்தொடர்பு மற்றும் மின்சார வசதியின்றி மக்கள் தவித்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் முத்துப்பாண்டியிடம் கேட்டு பெறலாம். முத்துப்பாண்டி, வணக்கம். இந்த கனமழையின் பொழுது இந்த மாஞ்சோலை பகுதியை பொறுத்தவரையில் சாலை வசதிகள் உள்ளிட்ட அனைத்து விதமான வசதிகளும் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருந்ததை நாம் பார்த்தோம். அங்கு தொடர்பு கொள்ளவே இயலாத சூழலும் நிலவி வந்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் அங்கு இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன? பதிவு பண்ணுங்க. வணக்கம் கீதா. திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அமைந்திருக்கும் காக்காட்சி, நாலுமுக்கு ஊத்து போன்ற கிராமங்கள் 4 கிராமங்கள் இருக்கிறது. இந்த தொடர்மழை காரணமாக 5 நாட்களாக அங்குள்ள பொதுமக்கள், அந்த தேயிலத்தோட்ட தொழிலாளர்கள், சுமார் 2000 தேயிலத்தோட்ட தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு நிலை இருக்கிறது. கடந்த 5 நாட்களாக மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு, போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அந்த மக்கள் வீட்டை விட்டு வெளியேறாத ஒரு நிலை இருக்கிறது. அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், அரிசி, பருப்பு போன்றவற்றை மிக குறைவாக இருப்பதாக அவர்கள் இன்று காலை நம்ம அவர்கள் நேரிடம் சென்று கேட்கும் பொழுது மிக குறைவாக இருக்கிறது. நாங்கள் இந்த பகுதிகளுக்கு செல்வதற்கு கடினமான ஒரு கஷ்டத்தை சந்தித்துதான் போகிறோம். ஒரு தனியார் வாகனம் எடுத்து கடந்த 2 நாட்களாக ஒரு வாகனம் அங்கு செல்கிறது. அந்த வாகனம் சுமார் 30 கிலோமீட்டர் அந்த காட்சியை தான் நம்ம பார்க்கிறோம். ஒரு டாடா சுமோ மூலம் அந்த வாகனத்தில் சுமார் ஒரு 10 பேர் அந்த வாகனம் மூலமாக அவர்கள் சொந்த ஊருக்கு கடந்த 1 வாரத்துக்கு முன்பு வந்திருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பத்தினர்கள் மேலே இருக்கிறார்கள். இவர்கள் மேலே செல்கிறார்கள். அந்த வாகனம் மூலம் மனித சோதனை தாண்டி செல்கிறார்கள். அந்த காட்சியை தான் பார்க்கணும். துன்பு குடும்பமாக இருக்கிறது. சாலை முற்றிலும் சேதமடைந்து அந்த சாலைகளே மூடி அந்த அளவுக்கு இருக்கிறது. இந்த வாகனத்தின் செல்வதை கூட அந்த வாகனத்திற்கு நாங்கள் நடந்தேதான் மேலே செல்கிறோம். இதை தவிர அரசு அதிகாரிகள் மற்றும் யாருமே எங்கள் பகுதியில் வந்து பார்வையிட வரவில்லை. எங்களுடைய போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளது. எங்களுடைய ஒரு சில நடந்திருக்கிறார் தெரிவிக்கிறார்கள். அதுக்கு கூட நாங்கள் செல்ல முடியவில்லை. முற்றிலும் நாங்கள் வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்கிறது மட்டுமல்ல, நேற்று இந்த வாகனத்தின் மேலே மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி அந்த 4 வீட்டு போன்ற பகுதி செல்லும்போது யானைகள் நடமாட்டம் இருப்பதாக அந்த தேவைப்பட்ட தொழிலாளிகள் தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து அந்த சாலையில் முற்றிலும் வந்து சேதமடைந்து இருக்கிறது. இன்னும் சில நாட்களுக்கு மட்டும்தான் எங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் இருக்கிறது. அதன் பின்பு ஒரு பெரிய அளவில் நாங்கள் ஒரு கஷ்டத்தில் இருப்பதாக அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த தேயிலத்தோட்ட தொழிலாளிகள் தெரிவிக்கிறார்கள். நேற்று இந்த பகுதியை வந்து பக்கத்தில் அமைச்சர் வந்து மூர்த்தி வந்து நேற்று அபார்ட்மெண்ட் நலத்திட்ட உதவிகளை தெரிவிக்கும் போது நம்ம நியூஸும் சார்பாக இந்த மாஞ்சோலை பகுதியில் இந்த பிரச்சனைகள் இருப்பதை குறித்து கேட்கும்போது இதுக்கு உரிய நடவடிக்கை நாங்கள் எடுக்கிறோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இன்று வரை அந்த பகுதியில் அரசு அதிகாரிகள் யாரும் செல்லவில்லை என்று அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். எங்களுக்கும் விரைவாக இந்த சாலை பணிகளை முடித்து இந்த வாகனத்தை வருவதற்கு அரசு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நியூஸும் மூலமாக அந்த தேயிலத்தோட்ட தொழிலாளிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார். முழுமையான நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துப்பாண்டி. மழை காலத்தில் வந்து எங்களுக்கு வந்து எந்த விதமான போக்குவரத்து எதுவுமே கிடையாது. நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கோம். அதில் எங்களுக்கு இந்த ரோடு மட்டும் ரெடி பண்ணி தரணும். நாங்கள் இப்போ வண்டி பிடிச்சி தான் போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் சனிக்கிழமை வந்துட்டு இது வேணாலும் காற்று கிடந்துட்டு பஸ் இல்லாமல் இன்றைக்கி ஒரு வண்டியை பிடிச்சி போய்கிட்டு இருக்கோம். எங்கள் பொண்டாட்டு பிள்ளைகள் அங்கே இருக்குது. அவங்க என்ன ஆகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. போனால் தான் தெரியும். அங்கே கரண்ட்டு கிடையாது, டவரு கிடையாது, எந்த விதமான இதுவுமே கிடையாது. வசதி வாய்ப்பு எதுவுமே கிடையாது. ஆர்ஐவி ஓட்டெல்லாம் ஃபோன் அடித்து நான் பேசினேன். அவங்க எங்கள் எந்த வண்டியுமே இல்லை, நீங்கள் ஒரு முகாம் போட்டிருக்கோம், அங்கே போய் தங்குங்க, உங்களுக்கு சாப்பாடுக்கு நாங்கள் ரெடி பண்ணி தரோம். என் குழந்த என் கணவரெல்லாம் இழப்பு, அவர் ஊத்தில் இருக்கார். என்ன நிலமையில் இருக்காருன்னே சொல்ல முடியாது. டவர் கிடையாது, கம்பெனி கரண்ட் கிடையாது, எந்த இதுவுமே இல்லை. அதனால் நாங்களாம் இப்போ ஒரு வண்டி பிடிச்சி போகிறோம். 4 நாளாகிட்டு நாங்கள் அங்கே இங்கேமா இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கி நாங்கள் எஸ்டேட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். முதலமைச்சர் வரைக்கும் நிறைய புகார் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எந்த பதில் இதுக்கு வரல. நிறைய பிரயாசப்பட்டு இருக்காங்க. இப்போ 1 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. இது யாருமே இந்த இதுக்கு முயற்சி எடுக்கலை. ஆனால் போட்டு தரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த மாதிரி இது இல்லை. இப்போ ரோடு அதிகமாக எழுதிட்டு டபுளாக ரொம்ப மோசமாகிட்டு பஸ் போக முடியாத அளவுக்கு பாதிப்பாகிட்டு. அதனால் பஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை.